அந்த இரவு அவர் எடுத்த ஒரு சின்ன முடிவு அவரோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவர் பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருந்தார். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போனார். மிகப்பெரிய கடனாளியும் ஆயிருந்தார். தன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்க போகிறோன்னு தெரியாமல் வேதனையோடு இருந்தார். நாம் இன்னும் சாகலை, நம்மளுடைய முயற்சியை தொடரணும்னு நினச்சாரு. அதனால் இடைவிடாமல் தன் உழைப்பை போடணும்னு முடிவு பண்ணார். நாம் செய்கிற எந்த வேலையிலையும் நம்ம இடைவிடாத உழைச்சா மட்டும்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். கன்சிஸ்டன்சி இஸ் த மோஸ்ட் பவர் ஆஃப் சக்ஸஸ். ஸோ அவருடைய பிஸ்னஸில் இடைவிடாமல் அடுத்த முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருந்தார். தன்னுடைய பிஸ்னஸ்க்கான கிளைண்ட்ஸுகளை சந்தித்து பேசினார். அதுக்கான பல முயற்சிகளை அவர் தொடர்ச்சியாக செய்தார். அதற்கான அவர் பலனையும் அவர் அடைஞ்சார். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக அவர் அவார்டையும் வாங்கினார். நம்மளுடைய எல்லா முயற்சிகளிலையும் கன்சிஸ்டன்சி ரொம்பவே முக்கியம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர் முயற்சிகள் நமக்கு கண்டிப்பாக வெற்றி தரும்.